இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா சிஎஸ்எஸ்ல இருக்கிற அனிமேஷன். சரியா? அனிமேஷன் அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அனிமேஷன்லேயே வந்து ஒரு மூணாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோவிலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு டிரான்சிஷன் ஆகும்ல, அப்போ இடையில வந்து ஒரு அனிமேஷனோ அந்த மாதிரி வரும். அந்த இது வந்து நம்ம முதல்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் அனிமேஷன். ஒரு அனிமேஷன்னா அப்படின்னா ஒரு லூப் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு டிவ்வோ ஏதோ ஒரு காம்போனெண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த அனிமேஷன் ஆட் பண்ணி அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டேட்லேருந்து, அதாவது ஒரு பொசிஷன், ஒரு வித்து ஒரு ஹைட்லேருந்து இன்னொரு வித் ஹைட்டு மேபி எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் இவ்வளோ இருக்கணும், ஸ்கேல் ஆகணும், ஸ்விங்க் ஆகணும், அந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மில் பார்ப்போம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சூடோ எலமெண்ட்டில் வந்து நான் ரெண்டு இது வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதை நான் வந்து நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அனிமேஷன்ஸ் போகலாம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடோ செலக்டார் வந்து இருக்குது. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு H1 எடுத்துக்கிறேன். சரியா? சாரி, நான் சரி ஓகே H1 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த H1ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எய்தர் முன்னாடி இல்லைன்னா பின்னாடி நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஆனால் அந்த டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த HTML டேகும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஃபேஸ்புக் இல்லை லிங்க்டின் எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, இதில் நான் லாகின் பண்ணலை. இப்போது லிங்க்டின் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஆன்லைன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக? இப்போ ஒருத்தங்க வந்து ஆன்லைனில் இருக்கிறாங்க, ஆஃப்லைனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ரவுண்டட் டாட்டில் ஆன்லைனில் இருந்தால் க்ரீன் கலரில் இருக்கும், ஆஃப்லைனில் இருந்தால் அது ரெட் கலரில் இருக்கும். கரெக்டாக? அப்போது அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டிவ்வோ ஒரு ஸ்பேனோ நம்ம வந்து கொடுத்து நம்ம பண்ண மாட்டோம். அப்போது என்ன பண்ணலான்னா இந்த இது கூட வந்து நம்ம லைக் அட்டாச்சாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹெட்டிங் இருக்குன்னா இந்த ஹெட்டிங் டேக் கூட அது வந்து அட்டாச்சாக இருக்கணும். அப்போது அதை வந்து எப்படி சிஎஸ்எஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா சூடோ செலக்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஹோவர் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல, அதே இதில் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடோ செலக்டார் இருக்குது. அதை எப்படி கொடுப்போம்னா 2 கோலன் வச்சு ஆஃப்டர் இல்லைன்னா 2 கோலன் வச்சு பிஃபோர். ஓகே, ஆனால் இது வந்து செகண்ட் பார்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய செலக்டார் வந்துடணும். நம்மளோட செலக்டார் இங்கே என்ன இருக்குது? H1 இருக்குது. சரியா? அப்போது என்ன பண்ணுறேன்னா H1 டார்கெட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவைன்னா அதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த நம்ம எழுத போகிற ஸ்டைல் வந்து வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா 2 கோலன் வச்சுட்டு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, கண்டென்ட் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் நான் என்ன பண்ணுறேன் ஜாக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குது? ஹலோ ஐ எம் ஹெட்டிங் தென் ஜாக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம இங்கே HTML டேக்கில் அந்த ஜாக்கப் அப்படிங்கிற நேம் வந்து நம்ம ஆட் பண்ணல. கரெக்டாக? அது எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு சிஎஸ்எஸ்லேருந்து வருது. அப்போது நம்மளுக்கு இதில் என்ன அட்வான்டேஜ்னா
இன்கேஸ் நம்ம ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த வெப் அப்ளிகேஷன் ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளால் இதை டார்கெட் பண்ணி இதை மாற்ற முடியும். சரியா? ஒன்று. பட் நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த கண்டென்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஸ்டைல்ஸ் மட்டும் தான் இதில் ஆட் பண்ணுவோம். சரியா? ஸோ கண்டென்ட்டுங்கிறது மேண்டேட்ரி. இப்போது என்ன பண்ணலான்னா, இந்த நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா பேக்ரவுண்ட் வித்து கொடுக்குறேன். சரியா? வித்து வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு கொடுக்குறேன். சரியா? ஓகே, இப்போது நம்ம கொடுத்தாச்சு. ஆனால் நம்மளுக்கு வரல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும் இது கூட இன்க்ளூட் பண்ணணும். பொசிஷன் அப்சல்யூட் வந்துட்டா. இப்போ பாருங்க எங்கே வந்திருக்குன்னா, இது முடிஞ்ச அப்புறம் இருக்கிற டாப் கார்னர், அதாவது டாப் ரைட் சைடில் வந்திருக்கு. இப்போ அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே, அங்கே நம்மளுடைய கண்டென்ட் எங்கே முடியுதோ அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஓகே, இப்போது இந்த பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் வந்து எல்லாத்தையும் தாண்டி மேலே வந்துடும். ஓகே, இப்போது இந்த கண்டெய்னர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஜிக்கு அப்புறம் வந்து அந்த லேயரை விட்டு மேலே லிஃப்ட் ஆகி ஒரு ஏரில் பறந்துட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம டாப் லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து இதை வந்து எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, டாப்பில் இருந்து ஒரு 10 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்தேன்னா டாப்லேருந்து 10 பிக்சல்ஸ். இனிஷியலாக அது எங்கே இருந்துச்சு? இந்த இடத்துல இருந்துச்சு. சரியா? நம்ம டாப்லேருந்து 10 கொடுத்தோன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்? இந்த பொசிஷன்லேருந்து கீழே ஒரு 10 பிக்சல் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஆனால் இது ஏன் வந்து மேலே போகுது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சுப்பிரமணி? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்லை, இப்போ வந்து நம்ம டாப் 10 கொடுத்தோன்னே இது ஏன் மேலே போகுது? ஆக்சுவலாக இந்த பொசிஷன்லேருந்து கீழே தானே வரணும். ஆமாம் ப்ரோ, அது வந்து நம்ம பாடியை வந்து பேரண்டாக எடுத்து அது ஒர்க் ஆகுது ப்ரோ. அதான ப்ரோ? கரெக்ட். இப்போ சுப்பிரமணி சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட். என்னன்னா, இப்போ நம்ம H1க்கு நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டா? இந்த H1ல வந்து நம்ம அப்சல்யூட் கொடுத்தோன்னே இது என்ன பண்ணுன்னா, இதுக்கு மேலே எது பேரண்ட் அப்படிங்கிறத தேடும். சரியா? நம்ம H1 பேரண்டாக கொடுக்கல. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக அது என்ன எடுத்துக்கோன்னா ஒவ்வொரு லெவலாக மேலே போகும். இப்போ H1லேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போனால் என்னது? பாடி. ஃபைனலாக பாடி வர வரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கீழே ஒரு 10 டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 டேக்குள்ளே இது இருக்குன்னா அந்த 10 டேக்கையும் அது வந்து சர்ச் பண்ணும். நம்மளோட பேரண்ட் எதுன்னு. எந்த டேக்கில் பொசிஷன் ரிலேட்டிவ்னு இருக்குதோ அது வந்து இதோட பேரண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணி அந்த பேரண்ட்லேருந்து டாப்லேருந்து 10% பிக்சல் வந்து நம்மளுக்கு கீழே இறங்கி வரும். சரியா? இப்போது நம்ம H1லேருந்து மேலே தேடி பார்க்கும். மேலே எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி என்னென்னா பாடியை வந்து அது பேரண்ட்டாக எடுத்துக்கும். பாடியிலேருந்து 10 பிக்சல்ஸ் கீழே வருது. சரியா? அதே இது நான் என்ன பண்ணுறேன்னா H1 நான் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுக்குறேன். ரிலேட்டிவ்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்களா, இந்த ஆல்ரெடி இந்த பொசிஷனில் இருந்தது, அதுலேருந்து ஒரு 10 பிக்சல் கீழே வந்துருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆஃப்டர். அண்ட் இதே சேம் கோஸ் டு பிஃபோர். இதை நம்ம காப்பி பண்ணி பிஃபோர்னு போட்டோன்னா முன்னாடி வரும். சரியா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஸ்கொயர் இருக்குது. இப்போ நம்ம
ஆன்லைனாக ஆஃப்லைனான்னு பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்கும், ரவுண்டடாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயருக்கு வந்து எப்படின்னா வெர்டிக்கல் சைடும் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாக. அப்போது இந்த ஸ்கொயரை வந்து நான் சர்க்கிளாக மாற்றணும் என்ன பண்ணணும்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதில் போயிட்டு 50% அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து சர்க்கிளாக மாறிடும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே சர்க்கிளாக மாறிட்டா. ஸோ இதை வந்து நான் க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இதே மாதிரி ஒரு எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும், ஓகே இதில் வந்து ஆஃப்டர் யூஸ் பண்ணி இங்கே பண்ணியிருக்காங்க, இதில் வந்து பிஃபோர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நம்மளுடைய ரியல் டைமில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா மேபி ஏதாவது ஒரு அண்டர்லைன் அந்த மாதிரி வர்றதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்து வித் என்ன பண்ணுறேன்னா ஒரு 100 பிக்சல் வச்சுக்கிறேன், ஹைட் வந்து நான் ஒரு 2 பிக்சல் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து சென்டரில் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா டாப்லேருந்து எப்படின்னா ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுக்குறேன், சென்டரில் ஓரளவு பண்ணிட்டா. இது வந்து ஜஸ்ட்டு ட்ரையல் அண்ட் எரர் தான். சரியா, நீங்கள் 20 வரலன்னா 22 கொடுங்க, 23 இதில் 20 தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகே, ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். அதே மாதிரி எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இதோட வித்து வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு 500 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா இப்படி தான் பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது புரிஞ்சதில்ல கார்த்திக், புரிஞ்சதில்ல? ஓகே மேம். கௌசல்யா உங்களுக்கு? யா, குட். கவின், ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு முக்கியமான டாபிக், அதை பார்த்துட்டு நம்ம வந்து அனிமேஷன்ஸ்க்கு போகலாம். சரியா, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜி இண்டெக்ஸ். ஜி இண்டெக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படின்னா ஒரு லேயரில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க, பில்டிங்கில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு n நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் வந்து இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு லேயர் போடுறோம், அது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஜி இண்டெக்ஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் ஃப்ளோர் வந்து 100th ஃப்ளோர் இருக்குது, அது ஜி இண்டெக்ஸ் 100. இப்போது மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எது தெரியும், ஜி இண்டெக்ஸ் 100 தான் தெரியும் கரெக்டாக. அதாவது லாஸ்ட் ஃப்ளோர் தான் நம்மளுக்கு தெரியும் மேலேருந்து பார்க்கும்போது. அதே இது இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து மேலே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஜி இண்டெக்ஸ் வந்து 100 விட அதிகமாக இருக்கணும் கரெக்டாக. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு இருக்கிற ஜி இண்டெக்ஸை தூக்கிட்டு 1 தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் 101ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து 100வது மாடிக்கு மேலே வந்துட்டு, இப்போது நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், 101வது மாடி, அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அதுதான் தெரியும். அதே சேம் கான்செப்ட் தான் ஜி இண்டெக்ஸ். சரியா, இந்த ஜி இண்டெக்ஸ் எப்போ யூஸ் ஆகும்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எப்போ பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த ஜி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஏன்னா பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா தான் அந்த லேயர் வந்து யூஷுவல் லேயர்லேருந்து லிஃப்ட் ஆகி நம்மளுக்கு வந்து, அதாவது லேயர்லேருந்து மேலே லிஃப்ட் ஆகும் கரெக்டாக. அப்போது ஒரு லேயர்லேருந்து மேலே லிஃப்ட் ஆகும்போது மட்டும்தான் இந்த ஜி இண்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 டிவ் எடுத்துக்கிறேன். இது வந்து div 1ன்னு கொடுத்துக்கிறேன், இதை வந்து div 2ன்னு கொடுக்குறேன். சரி, அதே மாதிரி
ஸ்டைலில் வந்து .div1 அந்த pixel பட் இன்னொன்று என்னென்னா நார்மலாகவும் இந்த ஜி இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஓகேயா. ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கும்போது தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நார்மலாக இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 டிவ் எடுத்திருக்கேன், div1 div2. div1 வந்து டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருக்கேன், div2 வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இப்போது நான் இதில் ஜி இண்டெக்ஸை ஜி இண்டெக்ஸ் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் 0 தான் இருக்கும் சரியா. இதுக்கும் 0 தான் இருக்கும், இதுக்கும் 0 தான் இருக்கும். அப்போது இது ரெண்டுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஓகே, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, இதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டொமேட்டோ இருக்குல்ல, இதுக்கு என்ன பண்ணுறேன், ஜி இண்டெக்ஸ் வந்து 1ன்னு கொடுக்குறேன். என்ன ஆச்சுன்னா இந்த ஜி இண்டெக்ஸ் வந்து இது வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, இது வந்து செகண்ட் 0 கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஓகேயா. ஆனால் நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது இது மேலே கீழே இல்லை, இது ரெண்டும் சைடில் இருக்குது கரெக்டாக. ஐ மீன் சைடில் இருக்குன்னா அப்படின்னா ஒரே ஃப்ளோரில் இல்லாமல் இது குழப்பிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, இது வந்து 0th ஃப்ளோரில் இருக்குது ஓகே. இது ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போது இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, 0 ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுமா? தெரியாது கரெக்டாக. ஆனால் ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம ஜி இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ என்ன பண்ணுவோன்னா இதுக்கு வந்து நான் பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஜி இண்டெக்ஸை எடுத்துடுறேன் இப்போதைக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா இது வந்து அந்த க்ரீன் லேயருக்கு மேலே இருக்குது கரெக்டா. அப்போது இந்த ஆரஞ்சுக்கு கீழே தான் க்ரீன் இருக்குது. இது புரிஞ்சுதில்ல, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல்ல. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா இந்த க்ரீன் வந்துட்டு எனக்கு மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணேன்னா ஜி இண்டெக்ஸ் வந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ ஏன் வரல அப்படின்னா இது வந்து கீழே ஃபிக்ஸடாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கும் நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜி இண்டெக்ஸ் 2 இருக்கிறது வந்து மேலே இருக்குது கரெக்டாக. இப்போது இதுக்கு நான் ஜி இண்டெக்ஸ் என்ன 1 கொடுத்துருக்கேன். இங்கே 2 பெருசா 1 பெருசா? 2 தான் பெருசு. அப்போது க்ரீன் வந்து நம்மளுக்கு மேலே வந்துட்டு. இது நான் 1க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டொமேட்டோ வந்து மேலே இருக்குது. இப்போ க்ரீன் வந்து இதுக்கு கீழே தான் இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா வித்தை வந்து 150ன்னு கொடுக்குறேன். பாருங்கள், ஹைட்டையும் 150 கொடுத்துருக்கேன். ஓகே, இது நான் இதை வந்து ஒரு 10ன்னு கொடுக்கும்போது க்ரீன் மேலே வந்துடும், அந்த ஃபஸ்ட் இருக்கிற டிவ் வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜி இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது கிளியராக இருக்கா கைஸ்? Yes, bro. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிரான்சிஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, நான் வந்து ஒரு H1 எடுத்துக்கிறேன். H1ல்
ஓகே, ஐ எம் அ ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கலர் வந்துட்டு கிரேன்னு கொடுக்குறேன். ஓகே, அதேமாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16 பிக்சல், 36. ஓகே, இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா இதை ஹோவர் பண்ணும்போது இதோட கலரை வந்து எனக்கு ரெட் கலரில் மாறணும். ஓகே, ஸோ H1 கொடுத்து ஹோவருக்கு என்ன பண்ணுவோம்னா சூடோ செலக்டார் ஒரு கோலன் வச்சு ஹோவர் அப்படின்னு கொடுப்போம். ஹோவர் பண்ணும்போது என்னோட கலர் வந்து ரெட்டுன்னு மாறணும். இப்போ பாருங்க, மாறுதா? அதே மாதிரி ஹோவர் பண்ணும்போது என்னோட ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நான் ஒரு 86 கொடுக்குறேன். இப்போ பாருங்க, மாறுதா? ஆனால் இது எப்படி டக்குன்னு மாறுது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக டப் ஒரு ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு க்ளீனாக இல்லை, ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மாதிரி அப்ரப்டாக இருக்குது. இது என்ன எனக்கு என்ன வேணும்னா இது ஸ்மூத்தாக டிரான்சிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்போது அந்த H1ல என்ன பண்ணலான்னா டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த டிரான்சிஷனில் நம்மளுக்கு வந்து சப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டிரான்சிஷனில் வந்துட்டு இது டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஹேண்ட் இருக்குது. அதில் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடலாம். பட் இண்டிவிஜுவலாகவும் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேயா? இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எதை வந்து டிரான்சிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணோம். இப்போ நம்மக்கிட்ட 2 இருக்குது. என்னென்னா கலர் இருக்குது, ஃபாண்ட் சைஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாண்ட் சைஸ் எடுத்துக்கிறேன். சரியா? ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா டியூரேஷன், அதாவது எவ்வளோ செகண்டுக்குள்ளே அது டிரான்சிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. டிரான்சிஷன் டியூரேஷன் எனக்கு என்னென்னா 0.5 செகண்ட்ஸ், ஒரு பாதி செகண்டில் அது டிரான்சிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஹோவர் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தாக இருக்கா? முன்னாடி எப்படி இருந்துச்சு? இது ரெண்டும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஹார்ஷாக இருந்துச்சு. கரெக்டாக? இப்போது இதை கொடுத்தோன்னே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். அப்படி மெதுவாக டிரான்சிஷன் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் இன்னும் 2 இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னா டிரான்சிஷன் டிலே. டிலே அப்படிங்கிறது என்னென்னா ஓவர் ஆகி எவ்வளோ செகண்டுக்கு அப்புறம் அது டிரான்சிஷன் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டிரான்சிஷனல் டிலே. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 செகண்டுக்கு அப்புறம் இந்த டிரான்சிஷன் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ பாருங்கள், கொடுத்து ஒரு 1 செகண்ட் கழித்து வருது. கரெக்டாக? எடுத்து ஒரு 1 செகண்ட் கழித்து திருப்பி போகுது. ஸோ இதுதான் டிரான்சிஷனல் டிலே. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று இருக்குது. இது வந்து என்னென்னா டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு இந்த டிலேயை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமாக யூஸ் பண்ணுறது என்ன இருக்குல்ல, ஈஸ் இன் அவுட், ஈஸ் அவுட். இதுதான் லீனியர். லீனியர் அப்படிங்கிறது ஈவனாக இருக்கும். அந்த அனிமேஷனோட ஸ்பீடு வந்து ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஈவனாக இருக்கும். அது வந்து நம்ம லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாகவும் எண்ட்லேயும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஓகே. அதே மாதிரி ஈஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது.
இது நீங்கள் இன்கேஸ் யாராவது வந்து வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். ஈஸின்னு அப்படின்னு கொடுப்போம். எப்படின்னா ஒரு ஒரு எலமெண்ட் வந்து உள்ளே வரும்போது ஒரு அனிமேஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலமெண்ட் வந்து உள்ளே பாப்பப் இல்லை ஏதோ ஒன்று ஃபேடின் ஆகுது, பாப்பப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸின்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வரும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வரும். இங்கே பாருங்கள். ஐ திங்க் ரொம்ப மைன்யூட்டாக தான் இதை வந்து 1 செகண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி முடிகிற டைமில் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். அதே இது ஈஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கும், முடிகிற போது ஸ்லோவாக முடியும். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று இருக்குது ஈஸ் இன் அவுட். இது எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்லோவாக இருக்கும், முடியும் போதும் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம்ல, இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஒரே ப்ராப்பர்ட்டியில் எழுதலாம். அதுதான் அந்த ஷார்ட் ஹேண்ட் நம்ம சொல்லி முதல்ல சொன்னல. அதுக்கு நம்ம வந்து டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறது என்னென்னா அந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி ஃபாண்ட் சைஸ், நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் கொடுப்போம். சரியா, நான் வந்து 0.5 செகண்ட்ஸ்னு கொடுக்குறேன். அதுக்கு பிறகு ஈஸின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சேம் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகுங்க பாருங்கள். ஒரே லைனில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வந்து இத்தனை லைனில் மென்ஷன் பண்ணவும் தேவையில்லை. ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபாண்ட் சைஸ்க்கு மட்டும்தான் அந்த டிரான்சிஷன் கொடுத்துருக்கேன், ஆனால் கலருக்கு கொடுக்கல. அப்போது நம்ம கலருக்கும் கொடுக்கணும்னா எய்தர் நீங்கள் கமா போட்டு எழுதலாம், சாரி அகெயின் நம்ம இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா நம்ம மொத்தமாக இருக்கிற எல்லா இதையும் நம்ம வந்து டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஆல் கொடுக்கும்போது எப்படின்னா இந்த கலர் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நம்மளுக்கு அட் அ டைமில் டிரான்சிஷன் ஆகும். பார்த்தீங்களா கலர் எப்படி மாறுது பார்த்தீங்களா. நான் வந்து இதை 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கிறேன். இதை ஹோவர் பண்ணும்போது பாருங்கள் கலரும் கிராஜுவலாக டிரான்சிஷன் ஆகும். கிராஜுவலாக ரெட் கலர் வருதா, போகும்போது பாருங்கள் கிராஜுவலாக அப்படி ரெட் கலர் மாறியும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கபிலா, கௌசல்யா, கார்த்திக், சுப்பிரமணி. நோ ப்ரோ. ஓகே, இல்லை ப்ரோ. அப்போ எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக நம்ம ரியாக்ட் ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். யாருக்குமே டவுட்ஸ் இல்லை, எல்லாரும் வேற லெவல். கரெக்டா, ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சரி ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அனிமேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா, ஸோ அனிமேஷன் இப்போ நம்ம பார்த்தது வந்து இதுவும் ஒரு அனிமேஷன் தான், ஆனால் அனிமேஷனில் ஒரு பார்ட். ஆக்சுவல் அனிமேஷனுங்கிறது எப்படின்னா நம்ம என்ன கண்டினியூஸாக லூப் ஆகிட்டு இருக்கிறது, இல்லைன்னா எப்படி சொல்ல அங்கங்கே மூவ் ஆகும், அதுதான் நம்ம அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ அனிமேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நான் ஒரு டிவ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே டிவ் எடுத்துட்டு இதோட வித் வந்து என்ன பண்ணுறோன்னா
100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஹைட்டும் 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு க்ரீன் கொடுக்குறேன். ஓகே ஓகே. இப்போ அனிமேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்கணும். கரெக்டாக மேபி நம்மளுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் வந்துட்டு ரெட் கலராக மாறலாம், இல்லைன்னா ரெட் கலர் வந்துட்டு க்ரீன் கலராக மாறலாம். இப்போ டிரான்சிஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டர் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருந்தது. அது வந்து மேபி ஒரு ஹோவராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு என்டர் கிளிக் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் ஒரு இனிஷியேட்டர் ஒரு ட்ரிகர் இருக்கும். ஆனால் அனிமேஷன் வந்து அப்படி கிடையாது. அது நம்ம பேஜ் லோட் ஆனோடனே அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். ஓகே. அப்போது அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் வந்து அனிமேஷன் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எதாவது பார்த்தீங்கன்னா அதில் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. கீ ஃப்ரேம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போது நம்மளோட அனிமேஷன் வந்து 0லேருந்து 100 அப்படிங்கிற ஒரு டைம் லைன் வந்து எடுத்துப்போம். சரியா? ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிக்கணும், 100 வரைக்கும் ஒரு டைம் லைன் இருக்கும். ஓகே. அப்போது 0ல் நம்மளுடைய எலமெண்ட் வந்து எப்படி இருக்குது, அதே மாதிரி 20th பொசிஷனில் நம்மளுடைய எலமெண்ட் எப்படி இருக்குது, 100% நம்மளுடைய எலமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணும். ஓகே. அப்போது 0% இருக்கும்போது என்னோட பாக்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும், 100 வரும்போது அது அப்படியே வந்து ரெட் கலரில் மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். கரெக்டாக? அப்போது அதை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனா, கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே. இப்போ கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ இந்த கீ ஃப்ரேமை வந்து நம்ம இங்கே வந்து லிங்க் பண்ணணும். கரெக்டாக? அது லிங்க் பண்ணுறதுக்கு இந்த கீ ஃப்ரேமுக்கு ஒரு நேம் தேவைப்படும். நான் என்ன பண்ணுறேன்னா க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதில் நம்ம வந்து 2 இது மென்ஷன் பண்ணோம். என்னென்னா ஃப்ரம், இப்போது நம்மளோட அனிமேஷனில் ஸ்டார்டிங் எண்டிங் இந்த 2ம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் டு அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது இன்பிட்வீனில் நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம பர்சன்டேஜில் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ நான் 2 கொடுக்குறேன். இப்போது ஃப்ரம் என்னென்னா ஆக்சுவல் பொசிஷன், ஃப்ரம் வந்து இதுதான். கரெக்டாக? அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா வித் வந்து 100 பிக்சல்னு எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து 100 பிக்சல் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த நேமை வந்து இங்கே இன்டெகிரேட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா அனிமேஷன் நேம். ஸோ இந்த நேம் வந்து நம்ம அதில் கொடுக்க போகிறோம். ஓகே. கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை, ஓகே இதை 2 முடிச்சிடலாம். எனக்கு வந்து இப்படி இருக்கிற எலமெண்ட் வந்து முடியும் போது என்ன ஆகணும்னா வித்து வந்து 200 பிக்சல் ஆகியிருக்கணும். அதாவது ஹரிசாண்டலாக எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதே மாதிரி ஹைட்டும் எனக்கு வந்து 200 பிக்சல் வெர்டிக்கலாகவும் எனக்கு வந்து பெருசாகணும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு என்ன ஆகணும்னா ரெட் கலர் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போது எல்லாமே கொடுத்தாச்சு, நேமும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன், நம்மளுக்கு ஒன்றுமே ஆகலை. கரெக்டாக? அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அனிமேஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். நான் என்ன கொடுக்குறேன்னா 2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆகுது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது, வித் 100 பிக்சல்ஸ் இருக்குது, ஹைட் 100 பிக்சல்ஸ் இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் ரீலோட் பண்ண உடனே அது என்ன ஆகுதுன்னா இந்த அனிமேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ஃப்ரம்லேருந்து 2க்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. 2ல் என்ன இருக்குது, வித்து வந்து 200% இருக்குது, ஹைட்டும் 200% இருக்குது. அதேமாதிரி பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. இப்போ ரீலோட் பண்ணும்போது பாருங்கள் வந்துச்சா, முடிஞ்சிட்டு அகைன் திருப்பி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே.
இப்போது எனக்கு என்ன ஆகும்னா இதே அனிமேஷன் வந்து ஒரு 5 தடவை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது என்னென்னா அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், 1 2 3. ஸோ 5 டைம்ஸ் நடக்கும். சரியா? 5 டைம்ஸ் முடிஞ்ச உடனே ஸ்டாப் ஆயிரும். ஆனால் எனக்கு எப்படின்னா கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற போது என்ன பண்ணான்னா இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்ஃபைனைட் கொடுத்தனா இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன், 0.5ன்னு வச்சுக்கிறேன். எப்படி இது வந்து இன்ஃபைனைட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது இந்த ஐட்ரேஷன் கவுண்ட்டுங்கிறது இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். எய்தர் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு 5 10 டைம்ஸ் நடக்கணும் அப்படின்னா அதில் அந்த வேல்யூஸ் கொடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இன்ஃபைனைட் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே அந்த ஈஸின் ஈஸ் அவுட் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த டைமிங் ஃபங்க்ஷன் அதுவும் வந்து இந்த அனிமேஷன்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகும். அதனால் இதுலேயும் அது கொடுத்துக்கலாம். ஈஸின் ஓகே, ஸோ இதுலேயும் அதே சேம் ஈஸ் இன் ஈஸ் அவுட் இது எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைரக்ஷனும் கொடுத்துக்கலாம். சாரி, அனிமேஷன் டைரக்ஷன். ஓகே, இப்போ நம்மளுடைய அனிமேஷன் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ஃப்ரம்மிலிருந்து 2க்கு எக்ஸிக்யூட் ஆகுது. கரெக்டாக? ஆனால் சில டைம் எப்படின்னா நம்மளுக்கு ரிவர்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படும் போது 2லேருந்து ஃப்ரம்முக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஆரம்பித்து ஃப்ரம்முக்கு போகும். பாருங்க, ஓகே. தென் லாஸ்ட்டாக வந்து எப்படின்னா அனிமேஷன் ஃபில் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அனிமேஷன் ஃபில் மோடு இதில் பார்த்தீங்கன்னா போத் பேக்வேர்ட் ஃபார்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்வேர்ட் இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா 2ல் வந்து நிற்குது. கரெக்டாக? இதே இது நான் பேக்வேர்ட்ஸ்னு கொடுக்குறேன், க்ரீனில் வந்து நிற்குது. கரெக்டாக? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபில் மோட் வந்து யூஸ் பண்ணுறோம். எந்த பொசிஷனில் வந்து அது வந்து நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறது. சோஃபார் நம்ம என்னென்னா 2 பொசிஷன், அதாவது 0 100 பார்த்துருப்போம். இன்கேஸ் நான் வந்து இது பாதி டைமிங்கில் இருக்கும்போது எனக்கு இந்த கலர் வந்து என்னென்னா எல்லோவாக மாறணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஐ மீன் எல்லோவாக மாறணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இதை 0% அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இது என்ன பண்ணணும்னா 100%ன்னு கொடுக்கணும். இப்போ இடையில ஒரு ஸ்டேட் இருக்குது. கரெக்டாக? இடையில நீங்கள் 0லேருந்து 100 வரைக்கும் எதை வேணாலும் டார்கெட் பண்ணலாம். நீங்கள் வந்து 12 கொடுக்கலாம், 12% கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த டைமில் நம்மளுக்கு அந்த ஸ்டேட் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன்டேஜை நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 50% கொடுக்குறேன். அதாவது எக்ஸாக்டாக பாதியில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிறத இதில் கொடுக்க போகிறேன். அப்போது என்னென்னா பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நான் ரீலோட் பண்ணும்போது பாருங்கள், எல்லோ வந்துட்டு அதுக்கப்புறம் ரெட் வருது. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு க்ரீன் இருக்குது, அதுக்கு பிறகு எல்லோ வருது, எல்லோ வந்துட்டு ரெட் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு கீ ஃப்ரேம் வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஓகே, செட் பண்ணுறத நம்ம வந்து நேம் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணி இது கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை கீ ஃப்ரேம் வேணாலும் எழுதலாம். ஓகே, நான் வந்து இதில் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது எழுதுகிறேன். இதில் வந்து க்ரோ 1ன்னு கொடுக்குறேன். இதில் நான் வேறு ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணி நான் வந்து எந்த டிவ்வோ எந்த எலமெண்ட்டுக்கோ இந்த அனிமேஷன்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேனோ அதை வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அனிமேஷன்.
அனிமேஷன்லேயும் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி தனித்தனியாக கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரே லைனில் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த சஜஷன்ஸில் வந்து காமிக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேம் கொடுப்போம், தென் டியூரேஷன் கொடுப்போம், தென் டைமிங் ஃபங்க்ஷன் டிலே. அதே மாதிரி நம்ம அதுக்கு அடுத்தது வந்து ஐட்ரேஷன் கவுண்ட் அதெல்லாம் இருக்குது. ஐட்ரேஷன் கவுண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன், ஃபில் மோடு. இந்த ஆர்டரில் தான் நம்ம கொடுக்கணும். சரியா? நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் க்ரோ 1 கொடுத்துக்கிறேன். சரியா? க்ரோ 1 கொடுக்குறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டியூரேஷன் வந்து நான் 1 செகண்ட் கொடுக்குறேன். டைமிங் வந்து ஈஸ், அதே மாதிரி எனக்கு இன்ஃபைனைட் டைம் அது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நான் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரோ 1 கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளூன்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், க்ரீன், ப்ளூ, ரெட்டு. இதை வந்து நான் 3 செகண்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு க்ளீனாக தெரியும். ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்குது, க்ரீனில் ஆரம்பிக்குது. க்ரீன்லேருந்து அப்படியே ப்ளூக்கு ட்ரான்சிஷன் ஆகுது, ப்ளூலேருந்து ரெட்டுக்கு ட்ரான்சிஷன் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து இன்ஃபைனைட் டைம் வந்து லூப்பில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த டீட்டெயில்ஸ், இந்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போதும். இதை வச்சு நம்ம நிறைய நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய அனிமேஷன்ஸ், நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீரோவில் வந்து நம்ம என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 200 இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ணேன்னா 50 இருக்கும்போது 500 மாற்றுறேன். இப்போ சாரி, இது இங்கே வந்து க்ரோ கொடுத்து பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 100 இருக்குது, அதுக்கப்புறம் வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகி அகெயின் திருப்பி 200க்கு வருது. இதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு செகண்டில் கொடுக்கணும்னா ஓகே. ஸோ இப்படி தான் வந்து சிஎஸ்எஸ் வச்சு நம்ம அனிமேஷன்ஸ் வந்து பண்ணுவோம்.